நாம சிவனை தேடி எத்தனையோ மலை பயணம் பண்ணியிருப்போம். ஆனா இப்படி ஒரு மலை பயணத்தை கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டோம். கொடைக்கானலுக்கு எல்லாருமே வந்து ஃபேமிலி ட்ரிப்பா வருவாங்க. ஆனா நாங்க சாமி கும்பிடுறதுக்கு வந்திருக்கோம். எல்லா மலைகள்லயுமே சிவனை லிங்க வடிவத்துல தான் பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க உருவ வழிபாட்டுல வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இங்க பல அமானுஷ்யங்களை தனக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு மிகப்பெரிய மலைங்க. எத்தனை குகைகள் இருக்குன்னு பாருங்க. இப்போ இங்கே ஒரு குகை. அது மாதிரி இந்த மலைக்கு சாதாரணமாக ஒன்றும் போயிட முடியாது. பல தடைகளை கடந்து தான் போகணும். காலையில் ரத்தம் ஓடுங்க. நாங்கள் பல தடைகளை கடந்து எங்களுடைய ரத்தங்களை பறிகொடுத்து அப்படி இந்த கோவிலில் தான் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போனோம். அப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் இந்த வீடியோ முழுவதுமே சொல்லியிருக்கோம். லில்லிபுட்ஸை கண்டுபிடிச்சேன். குள்ள மனிதர்கள் வாழ்ந்த குகை இருக்குது பாருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா பல தகவலை தெரிஞ்சுக்கிட்ட சந்தோஷத்தோட நீங்கள் போவீங்க. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். என்னோட பயணம் எப்பயும் போல ராமேஸ்வரத்தில் தொடங்கி திண்டுக்கல்ல முடிஞ்சு. ஏன்னா நம்ம டீம் 1, 2 அப்படின்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 பேரோட இப்ப பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 20 பேருமே வேற வேற மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க எல்லாரையும் ஒரு சென்ட்ரான பிளேஸ்ல மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே திண்டுக்கல்ல மீட் பண்ணோம். ஏன்னா அங்கிருந்து தான் நம்ம போக போற மலையான தாண்டிக்குடிக்கு பஸ் இருக்கு. 4:30 மணிக்கு ஆரம்பிச்ச எங்களோட பயணம் மலையில ஏற ஏற இயற்கையான காட்சிகளை பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட 7:30க்கு முடிவடைஞ்சிச்சு. முடிவடைஞ்சது என்னமோ பஸ் பயணம் மட்டும்தான். ஆனா இனிமே தான் ரகலையே காத்துக்கிட்டு இருக்கு. ஹாய் மக்கள்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம கொடைக்கானல்ல நிற்கிறோங்க. கொடைக்கானல்ல தாண்டிக்குடி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல வந்து நிற்கிறோம். எல்லாருமே கொடைக்கானல்ல அவங்கவுங்க கேர்ள் ஃப்ரெண்டையோ இல்லை அவங்களோட ஃபேமிலியோடய வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வருவாங்க. எனக்கு பின்னால் பாருங்களேன், வெறும் பசங்கள் மயமாக நிற்கிறோம். எதுக்காகனா சாமி கும்பிட்றதுக்காக கொடைக்கானலுக்கு வந்திருக்கோங்க. போகலாம். இதை பிடிக்கிறதுக்கு நம்ம கல்யாணத்துக்கு ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கு. கல்யாண ஊர்வலம். வாங்க 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 வாங்க. நம்ம அந்த தாண்டிக்குடி மலையில் உள்ள சிவனை பார்க்கணுன்னா அதுக்கு போகிற பாதை ஊருக்குள்ளே தான் போகுது. ஸோ ஊரை தாண்டி தான் நம்ம அந்த மலைக்கு போகணும். மக்கள் அது மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாக நடந்துக்கிட்டு இருக்கோம். சும்மா சொல்லிக்கிட்டு மக்கள் ஒரு 3 நிமிஷமா நடந்துகிட்டு இருக்கேன். 3 நிமிஷமா ஒரு நிமிஷமா சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. ரைட்டு. ஊருக்குள்ள தான் இந்த பாதை வந்து போதுங்க. எனக்கு ஆப்போசிட்ல வந்து அந்த மலை வந்து தெரியுது. அது பார்க்கவே ரொம்ப செழிப்பா சூப்பரா இருக்கு. ஸோ அதை நான் அப்படியே பேக் கேமரால காமிக்கிறேன் பாருங்க. நான் வந்துடுறேன். எப்படி கட் பண்ணி காமிச்சிப்போம். நீங்கள் எல்லாருமே உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம ராமேஸ்வரத்துக்கு இளங்கோ அண்ணா வந்திருந்தாப்புல. அவங்க ஒய்ஃப் கௌரி அக்கா வந்திருந்தாங்க. ஸோ இதை பற்றி நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். ப்ளஸ் நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் அவங்கள பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க சதுரகிரி மலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரதா இருந்தது எங்கள் கூட. வர முடியாத சூழ்நிலை, ஆனால் அடுத்த நாள் வந்து போயிட்டாங்க. ஸோ இந்த வாட்டி எங்கள் கூட சேர்ந்து பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாராபுரத்துலேருந்து டபக்குன்னு கிளம்பி ஓடியான்ட்டாங்க. ஆனால் திண்டுக்கல் போய் வந்தால் கூட லேட் ஆகுன்னு காரை தூக்கிட்டு சல்லுன்னு வந்துட்டீங்கன்னா முதலாக எங்கள் கூட சேர்ந்து ட்ரெக்கிங் பண்ணுறாங்க. இந்த அனுபவம் வந்து கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்க போகுது. போயிட்டே இருக்கலாம். மக்கள்ஸ் இங்கே பாருங்களேன், இதில் ஒரு கம்பி லைன் மாதிரி போதா. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லாமே வந்து கரண்ட் இதில் வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லாமே வந்து அவங்க பயிர்கள் வந்து போட்டிருக்காங்க. இந்த பயிர்களை இங்கே இருக்கிற பெரிய விலங்குகள், யானை, காட்டெருமை, இது மாதிரி எந்த ஒரு மிருகமும் தாக்கிடக்கூடாது, அந்த பயிரை வந்து அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கம்பி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஆபத்தான மிருகங்கள் நிறைந்திருக்க இந்த காட்டு பகுதியில் தான் நம்ம பயணம் பண்ண போகிறோங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பகலில் இதில் வந்து கரண்ட் வராது. ஏன்னா மனிதர்கள் நடமாட்டம் இருக்கிறதுனால இதில் கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்களாங்க. மக்கள்ஸ் அது மாதிரி இங்கே உள்ளூர்காரவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா, ரொம்ப தூரம் இல்லை, இன்னும் ஒரு 4 பெண்டு போனால் வந்து கோவில் வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் இப்போ தூரமாக உங்களுக்கு ஒரு இடத்த வந்து காமிக்கிறேன். ஸோ தெரியுதா, இந்த முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இருக்கு பாருங்கள், அதுதான் உச்சின்னு கேட்டேன். அந்த உச்சிக்கு போகணுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ இல்லை அவ்வளோ தூரம்லாம் போக தேவையில்ல, அதுக்கு முன்னாடி எங்களுடைய தோட்டம் வந்துடும், அந்த தோட்டத்துக்கு கொஞ்சம் தூரம் தாண்டி ஒரு 2 பெண்டு போனீங்கன்னா கோவில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நம்ப வைக்கிறதுக்காக சொன்னாங்களா இல்லை உண்மையிலுமே கோயில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்மையிலுமே நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஏற்கனவே இங்கே வந்த குமரேசன், நம்ம டீமில் இருக்க குமரேசன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட கோயில்கிட்ட போக 2 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த மலையை தாண்டி அடுத்த மலைக்கு போகிறாப்புல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டே இருக்கலாம். இங்கே இந்த ஒரு நரி மாதிரியாக இருக்குது பாருங்க. பையா
ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு பயிரவர் வந்துடாது இந்த மாதிரி மலைகளுக்கு போனால். எனத்தையும் மோப்ப முடிக்கிறாங்க, பிடிச்சி ஓடுறான் திருப்பி. என்ன தவளை அவசரமாக மோப்ப முடிக்கிறான். மக்கள்ஸ், எனக்கு ராஜமாதாட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். ராஜமாதா, இத்தனை காலமாக நீங்கள் தனிமையிலே வந்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஜோடி கிடைச்சதை நினச்சி நீங்கள் என்ன எப்படி இனிமே தொடர்ந்து வருவாங்களான்னு கேட்டுக்குங்க ஜோடி கண்டிப்பாக. ஸோ அது மாதிரி நம்ம இந்த டீமோட நின்றக்கூடாதுமா, இன்னுமே நம்ம டீமை பெருசாக்குறோம். கண்டிப்பாக எனக்காக போமா, வாங்க சேர்ந்து போயிடலாம். ஆனால் மக்கள்ஸ், நான் இந்த சோலோ ட்ராவல் பார்த்துருக்கேன், சோலோ ட்ராவலர்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க போய் ட்ராவல் பண்ணுவாங்க, அதே மாதிரி எனக்கும் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஆனால் இப்படி கூட்டத்தோட ஜாலியாக போகிறதுக்கும் சோலோ ட்ராவல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குங்க. ஏன்னா ஜாலியாக போனோம் அப்படின்னா, கூட்டத்தோடு போனோம் அப்படின்னா ஜாலியாக பேசிக்கிட்டே போயிடலாம். சோலோ ட்ராவல் பற்றி உங்களுக்கே தெரியும், அப்படியே வெறுக்குன்னு ஏதோ லூஸு மாதிரி குழம்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள நான் குறை சொல்லலை, இருந்தாலும் எனக்கு சோலோ ட்ராவலிங்கை விட இந்த மாதிரி கேங்ஸ்டரோட போகிறது தான் நல்லாயிருக்கு. ஏன்னா ப்ரோ, எதாக இருந்தாலும் பேசிகிட்டு போகலாம், ஒரு புதிய சொந்தங்கள் கிடைக்கும். சபரி ப்ரோ வந்துருக்கலாம் இன்றைக்கி. ஆமாம், இன்றைக்கி நாங்கள் சபரி ப்ரோவை மிஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பியா ஓனார், அடுத்த ட்ரெக்கிங்கில் உன்னை பார்க்குறேன். ஆனால் மக்கள்ஸ், இதில் ஒரு கூத்தும் கொடுமை என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, வர்றதுல முக்கால்வாசி பேர் யூடியூபர்ஸ். மிஸ்டர் சுப்பு விளாக்ஸ் இவங்களோட யூடியூப் சேனல் லிங்கை நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து அங்கிட்டு அவர் அந்த லிங்குன்னு சொல்லிட்டு போகிறாருல, அவர் தான் பியர் கில்ஸ். இந்த அத்துவான காட்டுக்களை எப்படி பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ அடுத்து எல்லாருக்கும் தெரியும், போன வீடியோவில் நம்ம வீடியோவில் வந்திருந்தார் எம்கே விளாக்ஸ். யார்? பெர்செப்ஷன் 65. கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக நடந்துக்கிட்டு இருக்கோம். நல்ல வேலையாக போச்சு, ஃபுல்லாமே பாதையாக தான் இருக்குது. இனிமேல் போக எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரில. ஆனால் இந்த மலையேற்றம் ஒரே ஏத்தமாக போய்கிட்டு இருக்கனால கொஞ்சம் மூச்சு வாங்க தாங்க செய்யுது. ஆனால் போகிற இடம் ஃபுல்லாமே இயற்கை எழிலோட மிக அருமையாக இருக்குங்க. மக்கள்ஸ், அது மாதிரி ஒவ்வொரு ட்ரெக்கிங் போதும் நம்ம சொல்லக்கூடிய விஷயந்தான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். பொதுவாக இந்த மாதிரி பயணங்கள் பண்ணும்போது நம்மளுடைய கவலைகள் மறக்கும். கவலைகள் இல்லாத மனிதனுக்கு கண்டிப்பாக உடம்பு நல்லாவே ஸ்டெமினாவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் பயணம் பண்ணுங்கள். நம்ம உலகத்தில் எத்தனையோ பார்த்து ரசிக்கக்கூடிய நம்மளுக்கு தெரியாத அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், எப்பயுமே இந்த அற்புதங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. போகலாம். இங்கே பாருங்கள், கதவு மலைநாதன் கோவிலுக்கு செல்லும் வழி. ஸோ இது இங்கே ஒரு பாதை போகுது. ஸோ இந்த பாதையில் போகணுமா இந்த பாதையில் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளூர் ஆள்களை கேட்கும்போது, இதில் போயிடாதீங்க, அதுக்கு மேலே ஏற்றமான ஒரு பாதை இருக்குது, அது வழியே தான் போகணும். ஸோ போகலாம். அது மாதிரி இந்த பாதையில் நம்ம ஏறும்போது மேலேருந்து ஒரு அம்மா இறங்கி வந்துக்கிட்டு இருந்தாங்க. கேட்டால் அந்த ஊருக்காரவங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்ககிட்ட இந்த கோவிலை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பித்தோம். வேறு மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ வயசானவங்க வேறு மாதிரி கதைகள்லாம் சொல்கிறாங்க. அந்த கதைகள்லாம் உங்களுக்கு தெரியுமாம்மா? அந்த கதையெல்லாம் முதல்ல இருந்த மாதிரி இப்போ இல்லை. அப்போல்லாம் யார் பொம்பளையாலெல்லாம் அந்த சாமி பார்க்க போகக்கூடாது. வயசானவங்க ஆம்பளையால் தான் போவாங்க. வருஷத்துல ஒரு நாள் சித்திரை 1ஆம் தேதி போவாங்க. இது பால் கொண்டு போய் கொடுத்துட்டு வச்சுட்டு தீர்த்தம் எடுத்துக்கிட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க. இப்போ எல்லாமே போறோம், எல்லாம் வர்றோம். சூரிய நல்லா கோயில் அதுல எல்லாம் இவ்வளவுதான் இருக்கும். அந்த அலை, அந்த அலையிலேருந்து பாதையே உள்ள போக முடியாது, அவ்வளவு சூழ்நிலையில் இருந்துச்சு. மழையெல்லாம் பேந்தா வழுக்கும். நெட்டுக்கு ஆம்பளையால் நின்று அங்கே வரிசை ஆள் நின்று மேலே நின்று சென்டர்லேயே போய் தான் சாமி கும்பிட்டு வர முடியும். அவங்க ஒரு சில விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு விஷயம் சொல்லும்போது அவங்களே அறியாம ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, மூசுன்னு இழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ தான் எங்களாலே உணர முடிஞ்சுச்சு அவங்களுக்கு சாமி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப துடியான தெய்வம், நம்ம பயங்கரமா இருக்கும். நினைச்சது கரெக்டாக நடக்கும். அப்படி உயரத்தில் அப்படியே போய் அப்படியே அதுலேயே திரும்பி அது எப்படி அப்படியே வரும். சரிம்மா, சரிங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அரசன்கூட. கீழேயா? இதை பார்த்தோன்னே எங்களுக்கு ஆர்வம் தாங்கலை. அப்படி அந்த மலையில என்ன அமானுஷம் இருக்கு, என்ன சாமி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வம் எங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. மேற்கொண்டு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம்.
மக்கள்ஸ் இப்போ ஒரு சில பாதைகள், ஒரு சில பயிர்கள், ஒரு சில இடங்களை தாண்டி வந்திருப்போம். எனக்கு ஆப்போசிட்டில் பாருங்க ஃபுல்லாமே தைல மலை, ஃபுல்லாமே தைல மரம். இவங்களோட சேர்ந்து நம்மளுக்கு வாய் குழம்புது. அங்கே பாருங்க பின்னாடி ஃபுல்லாக தைல மரம் தான். தைல மலை காட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாக தைல மரம். எவ்வளோ ஹைட்டாக இருக்கும் பாருங்க. அது மாதிரி இதில் ஒரு பாதை ஒன்று போய்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து அந்த சித்திரை திருவிழா ஒன்று நடக்குமா. ஸோ அப்போ மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜீப்பை வச்சு மக்கள் வந்து கூட்டிகிட்டு வருவாங்களாம். ஸோ அதுக்கான பாதை தான் இது. ஆனால் அந்த பாதை வழியாக தான் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். போயிட்டே இருக்கலாம். இப்போ உள்ளூர் ஆட்களே தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த பக்கத்தில் தான் இப்போ இருக்க கோவில் அப்படின்ட்டாங்க. அவங்க எஸ்டேட்டை தாண்டியே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். ஏற்றமாக இருக்கிறதுனால இந்த 1/2 கிலோமீட்டருங்கிறது ரொம்ப கடினமாக தெரியுதுங்க. ஸோ ஏற்கனவே வந்தார் ஒருத்தர், அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா இப்போ தான் காவாசி தூரமே ஏறி இருக்கீங்க, இன்னும் முக்கால்வாசி ஏறணும் அப்படின்ட்டு பயமுறுத்துறாரு. சோழி முடிஞ்சு அங்கேயும் வந்து மக்கள்ஸ் இந்த காட்டுக்குள்ள நடந்து வரும்போது பக்கத்தில் வந்து ஓடைகள்லாம் ஓடுது. அப்படியே என்ன தான் வேர்த்தாலுமே அப்படியே உடம்பே ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த ஜில்லை வந்து என்னால் வந்து உணர முடியுது. மக்கள்ஸ் ஒரு அருமையான சூப்பரான பிளேஸ் வந்து வந்துடுச்சு. அதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஹில்ஸில் அந்த மேகக்கூட்டங்கள் வந்து போகுது. அது அவ்வளோ அருமையாக இருக்குது. என் காலில் அட்டை ஏறிடுச்சு, என்னமோ கடி. மக்கள்ஸ் இங்கே வரும்போது கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக வரணும். தெரியாமல் இந்த இதில் காலை வச்சுட்டேன், என் காலில் அட்டை ஏறிடுச்சு. அதை எடுக்கிற வரையிலும் எனக்கு பயமாக இருந்துச்சு. அதை எடுக்கிறது காட்ட முடியல, மன்னிச்சிருங்க. இங்கே பாருங்கள் ரத்தம் வருது பாருங்கள் காலில், தெரியுதா உங்களுக்கு? காலையில் எவ்வளோ ரத்தம் ஓடுது பாருங்க. வலிக்கலை, ஆனால் ரத்தம் போயிட்டுருக்கு, ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது. எங்கே அந்த அட்டையை காணா எடுத்து போட்டிங்களே? எங்கே கூட விழுந்துச்சு? இங்கே தான் எங்கனே விழுந்துச்சு, தெரில. இதுதானா? இந்த முண்டிட்டு கிடக்கு பாருங்கள், தெரியுதா மக்கள்ஸ்? இங்கே பாருங்கள், இங்கே வந்து அந்த ஜீப்பு போன தடத்தில் தண்ணி நின்று நடக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னா ராஜா மாதாவை இதிலேருந்து கூட்டிகிட்டு காப்பாற்றி கொண்டு போகிறது தான் பெரிய ஒரு விஷயமாகவே இருக்குது. என்னம்மா ப்ரோ, இந்த வழுக்குது ப்ரோ, பார்த்து. அது மாதிரி ஒரு பீதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே அட்டை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பீதி மட்டும்தான். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் மக்களே. என்னென்னு கேட்டிங்கன்னா நான் 2 சிம்முமே ஏர்டெல் வச்சுருக்கேன். 2லேயுமே டவர் சுத்தமாக இல்லை. ஆனால் ஜியோவில் நல்ல டவர் கிடைக்கிது, நெட்டு ஒர்க் ஆகுது. ஸோ வீடியோ பார்த்துட்டு வர்றாங்க. ஒரு அக்கா வந்து கத்தும், ஏர்டெல் வந்து நீங்கள் எங்கே போனாலும் வந்து டவர் கிடைக்குமா. அந்த அக்கா இப்போ எனக்கு கிடச்சிச்சு, செத்துச்சு. வீட்டுக்கு கூட கால் பண்ண முடியல, அப்படி இருக்குது. சரி போகலாம். ரொம்ப தூரமாக நடந்து வந்துட்டோங்க. இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா அந்த 10 மணி ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. ஸோ ரொம்ப தூரமாக நடந்து வந்துட்டோம், இன்னுமே கோவில் வரல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே வந்து ஓடைகள் இருக்குது. ஸோ அது மாதிரி பசங்களோட என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஓடை இருக்குது, அது எப்படி ஓடிட்டு இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குல்ல? ஸோ போகலாம். இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட்டை எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்கள். எத்தனை மலைகள் பாருங்கள், நம்ம இருக்கிற இந்த இடத்த சுற்றி எத்தனை மலைகள் இருக்கும் பாருங்கள். மிஸ்ட்டை பாருங்கள். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு முன்னாடி வந்தாங்கல்ல, அவங்கள பாருங்கள் ஒரு சூப்பரான இடத்துல போய்ட்டு அழகாக உட்காந்துட்டாங்க ஜம்முன்னு. மக்கள் வந்ததுக்கு ஞாபகார்த்தமாக நாங்கள் வந்து மொத்தமாக எனக்கு தெரிஞ்ச மொழியில் தான் நான் பேச முடியும். எல்லாரும் உட்காந்து ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம டீமை வந்து கிளம்பியாச்சு. கதவு மேலே சிவனை போய் பார்க்கறதுக்காக போய்கிட்டே இருக்கலாம். மக்கள் இங்கே பாருங்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், லில்லிபுட்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் சாமி கோவில் இருக்குது பாருங்கள், தெரியுதா? கோவில் இருக்குது. அது மாதிரி இந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்த குகை இருக்குது பாருங்கள், 2 வீடு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு குகை, இது ஒரு குகை, மொத்தம் 2 குகை இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க, உள்ளே பாருங்கள் எப்படி பெட்டு மாதிரி அமைச்சு மேலே தலகாணி மாதிரி தலை வைக்கிறதுக்கு ஏத்தாப்பில் அமைச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அது மாதிரி அந்த அவங்களுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தற்காலிகத்தில் அமைச்ச ஒரு கோவில் ஒன்று இருக்குங்க. அது என்ன கோவில் அப்படிங்கிறத நான்
கிட்ட போய் காமிக்கிறேன். நம்ம வந்து எப்படி போகணுமோ அப்படி போகணும், ஏன்னா நம்மளுக்கு முன்னோர்கள் இவங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த அச்சம்தான். இவருங்க எப்படி இருக்குன்னு இவருங்க சக்தி கோவில் பார்த்தீங்களா. நம்ம தமிழர்கள் வந்து பெண் தெய்வ வழிபாடு தான் வச்சுட்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அங்கே வந்து பிள்ளையார் சிலை, அங்கே வந்து பிள்ளையார் சிலை இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு கல்லில் வந்து ஆதிபராசக்தியை அம்மனை வந்து வச்சு வணங்குறாங்க. அருமை. ஓம் சக்தி. மக்கள்ஸ் மேக்சிமமான பேருக்கு இந்த பிளேஸ் வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஹிடன் பிளேஸ் தான். ரொம்ப பேர் நானும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். மிஞ்சி போனால் ஒரு 10-15 வீடியோ தான் இருக்கும், அதுக்கு மேலே இல்லை. ஸோ அப்படி ஒரு மறைக்கப்பட்ட ஒரு பழமையான ஒரு இடம். ஸோ அந்த இடத்த நம்ம வெளியே தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்காக தான் போராடி கொண்டிருக்கிறோம். ஸோ போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அந்த வகையில் இப்போ ஒரு சக்தி கோவில் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அது மாதிரி குள்ளர்கள் வந்த குகை வீட்டையும் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை தாண்டி போவோம், என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துட்டே போகலாம். மக்கள்ஸ் இங்கே பாருங்கள், இந்த மேட்டை பாருங்கள். தன்னந்தனியாக எல்லாம் செடி இல்லாமல் அது பார்க்குறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்கும் பாருங்கள். தூரத்தில் ஒரு குதிரை ஒன்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க. ஐயோ, இந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்க்குறதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்குள்ள வந்துட்டுருக்கோம். உண்மையிலுமே எனக்கு வந்து மனசுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை தருது. இப்படிலாம் நம்ம உலகத்தில் ஒரு இடம் இருக்காடா, அடாடாடாடாடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. ஃபேண்டாஸ்டிக்குங்க. மக்கள்ஸ் மறுபடியும் ஒரு கருத்துச்சியை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. உலகத்தில் இன்னும் நம்ம பிரமிச்சு பார்க்கக்கூடிய இயற்கையான எத்தனையோ அற்புதங்கள் இருக்குது. தயவு செய்து அதையெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை செம்மையாக வாழ்ந்தோண்டா அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துருங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் இடம் இருக்குது அப்படிங்கிறது இத்தனை நாளும் நம்மளுக்குலாம் தெரியலை. அற்புதமாக இருக்குது, சொல்ல வார்த்தையே இல்லை, சுத்தமாக வார்த்தையே இல்லை. அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்கும்போதெல்லாம். இப்போ இந்த இடத்துலேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயிடலாம் கூட இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு ஐயனை பார்த்துட்டு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிட்டு போயிடலாம். குருதை இங்கே பாருங்க, ஏதோ வெயிட்ஸ்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க. சிச்சிக். மக்கள்ஸ் நான் காமிச்சல குதிரை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை, அந்த பிளேஸ் மேலே தான் வந்து இப்போ ஏறிக்கிட்டு இருக்கோம். இடம் சூப்பராக இருக்குது. நான் அப்படியே பேக் கேமரா காமிச்சிட்டு நான் சொல்லிட்டு போகிறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த வியூ வந்து நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மேலே தான் நம்ம போக போகிறோம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக தண்ணி வரனால இங்கே ஓசு போட்டு தண்ணி எடுத்திருக்காங்க. குதிரை இங்கே ஒன்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த போது பாருங்கள், இதுதான் சுனையிலேருந்து இந்த மாதிரி ஓஸ் போட்டு தண்ணி எடுத்து அவங்களோட பிளேஸஸ்க்கு வந்து கொண்டு போவாங்க. தெரியுதா மக்கள்? இதுக்காக தான் நான் சொன்னேன், நம்ம வந்து எப்பயுமே வந்து ஜனங்களோட சேர்ந்தே வரணும் அப்படின்னு. இங்கே வருங்க, வீட்டில் இருந்து டம்ளர்லாம் தூக்கி அந்த ஜூஸ் போட்டுக்கிருக்காப்புல. ஆமாம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். எப்படி சுற்றிக்கிட்டு போனால் அது என்ன சாப்பிட்ற இடம் வந்துடும்ல பாஸ். அப்போ தண்ணி, சீனி, எனக்கு எல்லாமே கொண்டு வந்துட்டீங்க போல இருக்கு. மக்கள் ஜூஸ் போடுறதுக்கு எல்லாமே கொண்டு வந்துட்டாப்லங்க. கத்தி, டம்ளரு. எங்க இது சீனி எங்கங்க? உப்பு தானா? உப்பு. மக்கள்ஸ் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தோம், நல்லாவே சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா மேகம் ரொம்ப இருட்டிக்கிட்டு வருது. ஸோ எங்கே மழை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் சீக்கிரமாக கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கோவிலுக்கு போகிறோம். அந்த போகிற பாதை வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான பாதை தான். நான் அப்படியே பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்க, என்ன தான் இயற்கையாக புல்லு மேடு எல்லாமே இருந்தாலும் லைட்டாக ரிஸ்க்கு தான். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து வரணும், வழுக்கும். ஏன்னா ஃபுல்லாமே மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறனால தண்ணியாக இருக்காங்க இங்கே. ஸோ பார்த்து வாங்க எல்லாருமே. அது மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த ஊரோட பேர் வந்து அரசன் கொடை அப்படிங்கிற பேர். ஸோ அந்த அரசன் கொடை அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அந்த கதவுமலை சிவன் கோவில் இருக்குது. இந்த கதவுமலை சிவன் கோவில் நம்ம அந்த மலை வந்து பார்க்குறதுக்கு கதவு மாதிரியே இருக்குமா. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம கிட்ட போய் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு 2 வகையான வரலாறு சொல்கிறாங்க. அது வரலாறா இல்லை வரலாற்று கதையா அப்படிங்கிறது தெரில. ஸோ அங்கே போய் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். அப்போதே ஏற்கனவே சொன்னோம்ல, இது வந்து ஜீப்பு பாதை, ஜீப்பு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஜீப்பு போகுது பாருங்கள். ஸோ கோவிலுக்கு தான் போயிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தெரியுதா? நம்ம அப்படியே மலை பாதை வெளியே ஏறி போயிட்டுருக்கோம். போகலாம்.
மக்கள்ஸ் அந்த கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் பயணம் பண்ணி கோவில்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க, கதவு மலை நாதன் கோவிலுக்கு செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு இங்குமே போர்டு வச்சுருக்காங்க. கிட்ட போய் பார்த்துடலாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே பாருங்கள், அம்புக்குறி விட்டுருக்காங்க. ஆமாம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு கேட்டு ஸோ அந்த இருக்குது அம்புக்குறி, இது வெளியே வந்துடும். அங்கே இருக்குது போர்டு. ஏன்னா கோவில்கிட்ட வந்துட்டோமா? இதான் கோவிலா? அப்படியா? இது போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து அழகாக பாறையில் அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. காவல் தெய்வமா? இங்கே உள்ள காவல் தெய்வம் கல்லுலேயே அருவா பண்ணியிருக்காங்களா? அப்போனா கருப்பனாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. என்ன ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்கள் அப்படியே பிடிங்க. நம்ம ஒரு வணக்கம். சுயம்பலிங்கம் மாதிரி இருக்குது. காவல் தெய்வம் வனதேவதை தான். வனதேவதை காவல் தெய்வத்தோட ஒரு அருவா இருக்குது பாருங்கள். அருவா அதையும் வந்து பாறையிலே வச்சுருக்காங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் கொடைக்கானல் வந்தாவே எல்லாருமே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த ஒரு சில குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும்தான் போவீங்க. ஆனால் இப்படியாப்பட்ட அந்த ஹிடன் பிளேசஸ் வந்து இருக்குது, ரொம்ப இருக்குது. ஸோ அதில் ஒரு ஹிடன் பிளேசஸை நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே தெரியல ஷோ பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அது மட்டுமே மலைகள் கிடையாது, அது மட்டுமே இல்லை, அது வந்து அவங்க சம்பாத்தியத்துக்காக அந்த இடத்த மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியாப்பட்ட இடத்துல போய் மாட்டிக்கிறாமல் இந்த மாதிரியான இயற்கையான இடத்துக்கு வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் மக்கள்ஸ். அந்த ஒரு காவல் தெய்வம் வந்து வச்சுருப்பாங்க, கருப்பு தெய்வம். அதை தாண்டி ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 10-20 ஸ்டெப் வச்ச உடனே நம்மளுக்கு கோவில் தெரிய ஆரம்பிச்சிருதுங்க. ஸோ இங்கே பாருங்கள், தெரியுதா? தூரமாக, ரொம்ப தூரம் இல்லை, பக்கம்தான். ஒரு 100 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், 100-150 மீட்டர் தான் இருக்கும். ஸோ கோவில் வந்துருச்சு. கிட்ட போயிட்டு நம்ம என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்துடலாம் மக்கள்ஸ். இங்கே பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது மேலெல்லாம் இருந்து கீழே விழுந்தோம், அப்படியே வலிக்கிட்டே வருவோம். அது கீழே தான் இந்த பாதை வந்து இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வெளியே தான் போகிறோம், போகலாம். சூப்பராக இருக்குங்க. என் வாயால் என்னத்தை சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவ்வளோ இயற்கை எழில் நிறைந்த இடங்கள். வாவ், ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் நான் வந்து ரொம்ப யூடியூபர்ஸ் எடுத்து போடுவாங்க, அப்புறம் படங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கெலாம் நானும் போய் வீடியோ எடுத்து போகணுன்னு ஆசை. அந்த ஆசையெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கும் பாருங்கள், அப்பா வாவ். இங்கே பாருங்க, பாடு இடுக்குள்ளே இங்கே எதுவும் சமைப்பாங்க போல் இருக்குது. விறகு கிடக்கு, சமைச்சதுக்கான தடயங்கள் இருக்குது. பொங்கலுங்கள் வைப்பாங்களோ, இந்த அடுப்புலாம் இருக்குது பாருங்கள். வாவ், கோவில் வந்துருச்சு. கதவு மலை நாதன் திருக்கோவில். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு, அரசன் கொடைன்னு சொன்னாங்க அப்போதையா. ஆனால் இது வந்து அசன் கொடை அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த ஊரோட பேரும் போட்டிருக்கு சேர்த்து. இந்த இடத்துல ஒரு கல்வெட்டு, அதாவது நவீன கால கல்வெட்டு. யார் வந்து இந்த இதுக்கு வந்து நன்கொடை கொடுத்துருக்காங்களோ ஸோ அவங்களுடைய பேரும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயே நம்ம செப்பலை கழட்டி போட்டுட்டு அப்படி போயிடலாம். அடிச்சாம்பரியா ரைட்டு. ஆல்ரெடி பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே எவ்வளோ பூசாரியா அவங்க? எல்லா பதியாக போனவரா? இங்கே பாருங்க எப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. வாவ், அட்டு எங்கள் அப்பா எப்படி இருக்கும் பாருங்க இந்த இடம். தேன்னு பார்த்துட்டேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குண்ணா, அட்டா சூப்பரு. சொல்லுங்க அப்படியே தேனை காமிப்போம். இங்கே பாருங்க மலைத்தேனை, அங்கே பாருங்கள், தெரியுதான்னு தெரியலை, இருந்தாலும் ஜூம் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. எப்படி இருக்கும் பாருங்க, அட்டேங்க அப்பா. இல்லையே, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எப்படி இருக்கும் பாருங்க, ஐயோ பார்க்குறதுக்கு படத்தில் பார்த்தது அதெல்லாம். இங்கே பாருங்க, அடேங்க அப்பா. இங்கே பாருங்க, குதிரை, மாடு
இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. மயில் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போனா முருகன் இருக்கிறாரா, அந்த இருக்காரு. இங்கே ஒரு தெய்வம் இருக்குது, ஆனால் யாருன்னு தெரில. தெரியுதா உங்களுக்கு? வேல் இருக்குது. ஸோ முருகனாக கும்பிட்றாங்க. ஆனால் அவர் கையில் வேல் இல்லை, தனியாக வேல் இருக்குது. முருகன் தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அது மாதிரி இந்த முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் பாருங்கள் எத்தனை குகைகள் இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குகை, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குகை இருக்குது. ஸோ தாண்டி வந்தோம் அப்படின்னா ஸ்லிப் பண்ணி விட்றாதீங்க, உங்களை தாண்டி போய்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பாருங்க, வந்தாச்சு சிவன் கோவில். எல்லா இடத்துலையும் லிங்க வடிவமாக தான் சிவனை பார்த்துருப்பீங்க. அங்கே போய் நம்ம ஆனால் இங்கே முன்னால் கூட பொருத்தி வச்சுக்கலாம். இங்கே ப்ரோ கொஞ்சம் கேப் விடுங்க. போச்சுன்னா கணக்கு இங்கே மட்டும்தான் உருவத்தில் சிவன் இருக்கார். கோவிலுக்கு வேணாம் ப்ரோ இருக்கோம் அப்படின்னா சாமி கும்பிட்டுட்டு இருக்கோங்க. ஸோ பத்தி பழங்கள் எல்லாமே வாங்கிக்காந்து, பூ எல்லாமே வாங்கிக்காந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். அப்படி இங்கே பாருங்களேன், என்னமோ உண்டை கட்டி வாங்கி திக்கிற மாதிரி எல்லாரும் இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க. இந்த கூடிய உட்கார சொன்னா நம்ம தான் உட்கார சொன்னோமா? ஏன் அதுக்கு மூஞ்சி அப்படி அப்புறாணி மாதிரி வச்சிருக்கா? யார தேன்கூடு எங்க இருக்கு? என்ன அங்கெல்லாம் இருக்கு இந்த எடுப்போம் தேனு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கோவிலையுமே வந்து லிங்க வடிவத்துல தான் நம்ம சிவனை வந்து பார்த்திருப்போம். இங்க வந்து உருவ வழிபாட்டுல வச்சிருக்காங்க. நான் பார்த்த முதல் உருவ வழிபாட்டு சிவன் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில அவரை வந்து லகுலீசர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, மறந்துடுச்சு. அதை வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து ஓட வரேன் என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த சிவன் வந்து இப்போ தான் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா குகைக்குள்ளே ஒரு சாமி இருந்ததாக சொன்னாங்க. அது மாதிரி இங்கே வந்து செருப்பு கட்டையில் வந்து அந்த ஆணி போட்டு சாமி ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இது வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல சிவ வழிபாட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஊர் தெய்வ வழிபாடு வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அது மாதிரி இங்கே வர்ற பூசாரி வந்து சாமி ஆடி குறி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வரும்போது ஒரு ஊர்க்கார அம்மாட்ட வந்து கேட்டிருந்தோம், அவங்கள தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த உருவ அதாவது இந்த உருவம் வந்து வர்றதுக்கு முன்னாடி சாமி ஆடி குறி சொன்ன ஒரு ஊர் வழிபாடாக தான் இருந்திருக்கும். ஸோ இதை பற்றி ஒரு கதை வந்து நம்ம அண்ணன் வந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார். ஸோ அதையுமே நான் ரெக்கார்ட் பண்ணி நான் எடுத்து போடுறேன். விக்கி அண்ணன் விக்னேஷ் ப்ரோ வந்து சொல்லுவார். நான் அவர்கிட்ட வந்து நான் கேட்டு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஆதிவாசி மக்கள், அதாவது வந்து பழங்குடியினர், இந்த பழனி மலைத்தொடர், இந்த கொடைக்கானல், இந்த பழங்குடியினரோட ஒரு குலதெய்வமாக இருந்திருக்கு. அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு 40 பிரிவினர் இருந்திருக்காங்க. அதில் வந்து 2 பிரிவினர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருமாத்தி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, கருமாத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கூட்டமும், ரெங்கன்குடி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுவும். அவங்க 2 பேரும் எப்படின்னா அண்ணன் தம்பி அந்த ஒரு, அதாவது எப்படி வரும்னா அவங்க பரம்பரையில் பிறக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி தான். அவங்கள வந்துட்டு பொண்ணு கொடுக்கவோ எடுக்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில அதில் வந்துட்டு அந்த கருமாத்தி கூட்டத்திலேருந்து ஒரு பையன் வந்துட்டு அந்த ரெங்கன்குடி கூட்டத்தில் இருந்த ஒரு பொண்ணோட காதல் வயப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த குகைக்குள்ளே இங்கே வந்து வந்துடுறாங்க. அப்போ அவங்கள துரத்திட்டு வர ரெங்கன்குடி அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க வந்துட்டு இங்கே வந்து அவங்கள தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் அவங்க வந்து இந்த குகைக்கு மேலே வந்து இங்கே தான் வாழ்ந்துருக்காங்க. அவங்க இங்கே வாழ்ந்ததாக தான் வந்துட்டு சரித்திரம். அதாவது வந்துட்டு இப்போ சித்திரை 1ஆம் தேதி வருஷப்பிறப்பு வந்து அது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட கல்யாண நாள். அது அந்த கல்யாண நாளை தான் வந்துட்டு அவங்க இங்கே எல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு. இந்த 40 பரம்பரை அந்த வகையினர் இருக்காங்க. அதில் வந்துட்டு இந்த ரெங்கன்குடி கூட்டம் அவங்க மட்டும் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வரமாட்டாங்க. இந்த 40ல் 39 வகையினர் வருவாங்க, அந்த ஒருத்தவங்க வரல. அந்த ஒருத்தவங்க வரல அப்படிங்கும்போது ஸோ ஏன் இவங்க மட்டும் வரமாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரங்கன்குடின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க சைடு தான் பொண்ணு. ஸோ இவங்க தான் எப்படினாலும் மாப்பிள்ளைகிட்ட இருந்து பொண்ணை பிரிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணங்கட்டி தேடி இருந்தவங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களோட பார்வையிலேருந்து எப்படினாலும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல மலை அலைஞ்சு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இந்த மலையில் வந்து தங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெங்கன்குடியில் இருக்கவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அப்போவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரெங்கன்குடியில் உள்ளவங்க வந்தாங்க அப்படின்னா நம்மளை வந்து பிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலமும் பயந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ கடைசியில் இவங்க காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க சாமியாக போயிட்டாங்களாம். ஸோ அப்படி சாமியாக போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மக்களுமே அந்த 40 இனக்குழுவுமே சாமி கும்பிட வந்திருக்காங்க. அதில் ரங்கன்குடியினர் வரும்போது ஒரு சிலவங்களுக்கு முடியாமல் போயிருக்கு, ஒரு சிலவங்க இறந்து போயிருக்காங்க, ஒரு
சிலவங்களுக்கு வந்து வாந்தி பேதி வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட கேட்கும்போது, அதாவது பெரிய பெரிய சாமியாடிகள் இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே எப்படியாச்சும் பொண்ணையும் மாப்பிள்ளையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சீங்க. அந்த பயத்தில் தான் நீங்கள் வந்தால் எங்கே என்னை பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து உங்களை வரவிடாத அளவுக்கு நோய்களை கொடுக்குறாங்க, உங்களை வரவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ன வரையிலும் அந்த ரங்கன்குடி மக்கள் மட்டும் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிவன் சிலையை செஞ்சு வச்சு இதை வந்து சிவன் கோவிலை வந்து ஆக்கிட்டாங்க. கதவு மலை அப்படிங்கிற ஒரு பேராலையும் வச்சு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இது வந்து கதவ மலை அப்படிங்கிற பேரால தான் இருந்திருக்கு. ஏன்னா இதில் உள்ள அந்த ஆணோட பேர் கதவன் அப்படிங்கிற பேராக சொல்கிறாங்கங்க எல்லாருமே. ஸோ அவ்வளோதாங்க இந்த கோவிலோட டீட்டெயில்ஸ். அதாவது இந்த கோவில் சிவன் கோவில் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நாட்டார் வழிபாட்டு கோவிலாக தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ தான் ஒரு 10 வருடமாக இது வந்து சிவன் கோவிலாக மாறி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க. அடிங்க இது கும்பிடுங்க வாங்க அடிச்சிடாமுங்க கூட கப்பல் ஆஃப் பண்ணுங்க. மக்கள்ஸ் அவ்வளோதாங்க, போய் சாமியை கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. இப்போ மறுபடியும் நம்ம வந்த வழியிலேயே தான் போகணும். இன்னொரு வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த வழியில் நம்ம போக போகிறது கிடையாது. ஸோ வந்த வழியில் மட்டும்தான் நம்ம போக போகிறோம். மக்கள்ஸ் இறங்கிட்டு இருக்கும்போது நல்ல மழைங்க. நான் வந்து ஒரு மரத்துக்கு கீழே நிற்கிறேன், அதனால் வந்து பெருசாக நலையலை. இன்னொன்று என்னென்னா எல்லோரும் வந்து மலைக்கோட்டும் குடையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, நான் மட்டும் தான் எடுத்துகிட்டு வரல. ஸோ இப்போ எப்படி நலஞ்சு எடுத்துகிட்டு வரல அதை பதிப்போம். ஆமாம், எப்படி இருந்தாலும் போகிறதுக்குள்ளே தொப்பு நனைஞ்சிடும்னு நினைக்கிறேன். சரி பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா தூரிக்கிட்டு இருந்த மழை ரொம்ப அதிகமாக பிடிச்சிருச்சு. மழையாக நனைஞ்சு நம்ம எப்படியோ வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோங்க. ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு எடுக்கப்பட்ட வீடியோங்க இது. ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.